श्री सच्चिदानंद गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु साईनाथரின் அனுகிரகம், ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யக்ஞத்தில் நாம் அனைவரும் அந்த குருவின் அனுகிரகத்தினால் குருவின் தன்மை சம்பூர்ணமாக, அதாவது பரிபூர்ணமாக நம் இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த குரு சரித்திரம் பகவானின் குணத்தை, அவரின் பெருமையை, பகவானுடைய அதாவது மகிமை அப்படின்னு சொல்றதை விட லீலைகளை நமக்கு தெரிவிப்பதற்கு இந்த குரு சரித்திரம், அதனுடைய பொருள், மாஸ்டர் கொடுத்த விளக்கம் நமக்கு உதவியாக இருக்கு. குருவின் மகிமையை இங்க ஸ்ரீகுரு எப்படி தெரிவிக்கிறார் என்றது நாம் பார்ப்போம். முந்தைய வாரம் சத்சங்கத்தில் வயிற்று வலி நோயால் கவலைப்படும் ஒரு பிராமணனுக்கு அவருடைய கஷ்டத்தை நீக்கினார். அந்த கஷ்டத்தினால் அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார். அதுக்கான முயற்சி செய்யும் பொழுது தற்கொலை மகா பாவம் என்று நம் பெரியவர்கள் சொன்னது ஸ்ரீகுரு அவருக்கும் சொல்லுவார். சொல்லி அது தடுத்து நிறுத்துவார். இந்த கதையை நாம் முந்தின வாரம் கேட்டோம். இங்க தற்கொலை ஏன் மகா பாவம் என்று சொன்னாங்க? எதுக்காக யோசிச்சிருப்போமா? எதுக்காகனா, இந்த தேகம் நமது இல்லை. எப்படி? இந்த தேகம் நமது இல்லை, இது பஞ்சபூதங்களால செய்யப்பட்டது. இந்த தேகத்துல பஞ்சபூதங்களும் இருக்கு. தாயின் வயிற்றில் ஒரு முட்டையாக இருந்து திருப்பி அது கருவாக மாறி அண்டம், பிண்டம், பிரம்மாண்டம், இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தையாக வருது. அது குழந்தையாக உருவாகி வெளியே வர்ற வரைக்கும் எல்லாமே பஞ்சபூதங்களின் சேர்க்கையால நடந்துட்டு இருக்கு. ஒரு குழந்தையாக வந்ததுக்கு அப்புறம் இந்த பூமியில கூட, அதாவது நம்மளுடைய தேகத்துல கூட நிலம், ஆகாயம், அக்னி, நீர், காற்று, வாயு, இது எல்லாமே இருக்கு என்பது நிறைய வாட்டி நாம் விவரித்துக் கொண்டிருந்தோம். நமக்கும் தெரியும். இந்த பஞ்சபூதங்களின் ஸ்வரூபமாக தான் உருவாகினதுதான் நம்மளுடைய தேகம். அவற்றின் வழியாக இந்த தேகம் நமக்கு கிடைச்சதுனால அது நம்மளுடைய சொத்தல்ல. அந்த தேகத்தை அழிக்கவோ இல்ல ஹிம்சிக்கவோ துன்பப்படுத்தவோ எந்த அளவுக்கு நியாயமான ஒரு விஷயம்? எதுக்குமே நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அதுக்காகத்தான் தற்கொலை மகா பாவம் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நமதான ஒரு பொருள், நானே உருவாக்கின ஒரு பொருளாக இருந்தா நான் அதை மத்தவங்களுக்கு தானம் பண்ணலாம், இல்ல நானே உடைச்சு போடலாம். எது வேணாலும் அந்த பொருள் நான் சொல்றேன், இது நான் உருவாக்கின ஒரு விஷயம், அதனால இது நான் அழிக்கவும் செய்வேன், இல்ல மற்றவங்களுக்கு தானமும் பண்ணிடுவேன், எது வேணாலும் நான் செய்வேன்னு சொல்லுவோம். அப்ப இந்த தேகம் நமது கிடையாது, இந்த உயிர் நாம செய்யல. அப்படி யோசித்தால் இதுக்கு தற்கொலை பண்றதுக்கான அதிகாரம் நமக்கு இல்லை என்றது தெரியும். ஏன்னா ஹிம்சை தானே, அந்த ஆத்மாவை நம்ம ஹிம்சிக்கிறோம். அது கரெக்ட் கிடையாது. உடனே இன்னொரு டவுட் நமக்கு வரணும். ஹிம்சை அப்படின்னா என்ன? துன்பப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது. உடனே நம்ம ஹிம்சை பண்ணக்கூடாது, அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்ம ஹிம்சிக்க கூடாது. உடனே நம்ம என்ன நினைச்சுப்போம்? கத்தியால குத்துறதோ இல்ல சாட்டையால அடிக்கிறதோ இதுதான் ஹிம்சைன்னு நினைச்சுப்போம். ஆனா ஒருத்தரை வார்த்தையால
அவங்க மனம் கஷ்டப்படுற அளவுக்கு பேசினா கூட அதுவும் ஹிம்சை தான். ஏன்னா மானசீகமாக அவங்க கஷ்டப்படுறாங்க. நம்ம இதயத்துல கடவுள் கூட இருக்கிறாருன்னு நாம எண்ணும் பொழுது மத்தவங்க இதயத்துல அதுதானே. என் உடல்ல ஆன்மா இருக்கு, அது அந்த பரமாத்மாக்கு சார்ந்தது அப்படின்னு நினைச்சுக்கும் போது மத்தவங்களுக்குள்ளேயும் அதே ஆன்மா தானே இருக்கு. நாம் கஷ்டப்படும் பொழுது நாம் எந்த அளவுக்கு நான் எவ்வளவு என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்னு நினைச்சுக்கும் போது நம்ம இன்னொருத்தர கஷ்டப்படுத்தினாலும் அதே தானே நடக்கும். அதனால யாரையாச்சும் அடிக்கிறதோ வார்த்தையால துன்பப்படுத்துறதோ எதுவுமே கரெக்ட் இல்ல. அது எல்லாமே கூட ஹிம்சை தான் என்று சொல்றாங்க. இங்க அவர் என்ன பண்ணாரு, அந்த பிராமணர் தன்னுடைய தேகத்தை வந்து அழிக்க துடிஞ்சார். அப்போ சுவாமி என்ன சொன்னாரு, இல்லப்பா அது மகா பாவம், நீ எப்படி பண்ணாத, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, ஒரு வேளை 1 மாசம் கழிச்சு ஒரு வேளை சாப்பிட்டதுக்கே, ஒரு வேளை மட்டும் நான் சாப்பிட்டேன், அதுக்கே எனக்கு இவ்வளவு வலி தாங்க முடியல, சாப்பாடு இல்லாம நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு அவர் கேக்குறாரு. சரி வா, உனக்கு நல்ல மருந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அவரு அறுசுவை உணவு, இந்த விருந்தோம்பல் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு விருந்து இவருக்கு கூடுன்னு சொல்லிட்டு சாயந்தேவர்கிட்ட சொல்றாரு. அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு இனி வலியே வரல அப்படின்னு சொல்றாங்க. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த வலி அறுசுவை சாப்பாட்டினால குறைஞ்சதா இல்ல குருவின் வாக்குனால குறைஞ்சதா? தண்ணி குடிச்சாலே 1 மாசம் கழிச்சு ஒரு வேளை சாப்பிட்டாலே வயிற்று வலி வந்துடுச்சு. அப்படி ஏற்பட்ட அவருக்கு இப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறமா வலி வரல. எதுக்காக அப்படின்னு, மகான்கள் வாக்குதான் இங்க பலிக்கு எல்லா விஷயத்திலயும். ஆனா ஆமா, இந்த வயிற்று வலி என்ன, ஒரு கேன்சரே நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். சுலூர்பேட்டா சத்சங்கத்துல ராஜான ஒருத்தர் இருந்தார். அவருடைய தாயார் ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்துச்சு. அவங்க பிகினர் ஸ்டேஜ்லயே அந்த அம்மாவால வந்து தாங்கிக்க முடியல, எதுவும் தண்ணி கூட குடிக்க முடியாத நிலைமை வந்துச்சு. அனந்தசாகரம் என்ற ஊர்ல வந்து நாகைய தாத்தான்ற ஒரு அவதூதர் இருந்தார். வெங்கடேஷ் சுவாமி மாதிரி அவரும் ஒரு அவதூதர். சரி, உயிர் போனா பரவாயில்ல, உயிரும் போகல, ரோட்ல கேன்சர், தண்ணி கூட குடிக்காம உயிரும் போகாம எப்படி நாள் இருக்குதுன்னு தெரியல. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த அம்மாக்கு எதுவும் பண்ண முடியாது, அப்படியே வெயிட் பண்ணணும். யாருக்கு மனசு வரும் அப்படியே விடுறதுக்கு? சரி, சுவாமி கிட்ட கூட்டிட்டு போக சொல்லி சொன்ன உடனே அங்க போனாங்க. இப்ப சுவாமி சொல்றாரு, 5 வெள்ளிக்கிழமை இங்க அக்னி குண்டம் போட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அக்னி குண்டம் அதாவது துணி போட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அங்க போனதுக்கு அப்புறமா அவங்க வந்து 1 வீக்லயே கம்ப்ளீட்டா சாப்பாடே சாப்பிடுற அளவுக்கு நல்ல குணமாயிட்டாங்க. செகண்ட் வீக் அங்க எந்திரிச்சு நடக்கிறது, பிரதட்சணம் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆரம்பிச்சாச்சு. 3rd வீக்கும் அங்க இருந்தாங்க. இந்த சந்தோஷமா சினிமாவுக்கும் போனாங்க. பாருங்க மனிதனுடைய குணம் எப்படி மாறிக்கொண்டே வருது பாருங்க. ஏன் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னா, 3rd வீக் ஆயிடுச்சு, அந்த அம்மா நல்லபடியா இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரி இனிமே நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம், ஏன்னா 5 வாரம் ஒரு ஊர்ல தாங்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் இவங்களை டிரான்ஸ்போர்ட்ல கூட்டிட்டு போனோம்னா செலவு, அப்படியெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு 3rd வீக் முடிஞ்சதும் கிளம்பி வந்துட்டாங்க. சுவாமி சொல்லிட்டே இருந்தாரா, 5 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகட்டும், 5 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. வந்தது இங்க அவங்க கேட்காம வந்துட்டாங்க. எப்படியும் குணமாயிட்டாங்கல்ல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்கன்ற ஒரு எண்ணம். வந்து 1 வீக் வரைக்கும் நல்லா இருந்தாங்க. திருப்பியா ப்ராப்ளம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்த 6 வாரம் இருந்து அந்த அம்மா இறந்துட்டாங்க. இங்க அங்க காப்பாத்துனது யாரு? அவங்க என்ன நினைச்சாங்க, இதே மாதிரி உணவு இதே மாதிரி இருந்தா ஓகே நம்ம வீட்லயே வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்கள காப்பாத்தினது அந்த சுவாமியோட வாக்கும் அவருடைய சந்நிதி தான். போன உடனே ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, நம்பினாங்க, இருந்தாங்க. திருப்பி நடுவுல ஏன் இந்த மாற்றம்? புத்தி கர்மானுசாரம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை விட்டுருப்பாரு. இது நடந்திருக்கு. எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் இங்க சொல்றோம்னா,
எந்த ஒரு தீவிரமான நோயா இருந்தாலும் சத்குரு அனுகிரகம் என்றது ஒண்ணு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நமக்கு நன்மையை தரும். அந்த அனுகிரகத்துக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நாம் இது சொல்றோம். இப்போ அவருடைய வயிற்று வலி ஏன் சடனா கம்மி ஆயிடுச்சு வரல அப்படின்னு சத்குரு பஞ்சபூதங்களை கமெண்ட் பண்ற அளவுக்கு அவரு சக்திசாலி. இந்த தேகமும் அதால செய்யப்பட்டதுதான். அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே எல்லாமே நடந்துதான் தீரும். இப்போ பாபா மசீது அந்த மேல தளத்துல இருந்து ஒரு விழ பார்க்கும் ஒரு பகுதி நில்லுன்னு சொல்லுவாரு. எல்லாரும் சாப்பிட்டு எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா அது விழும். அப்போ அந்த பஞ்சபூதங்களும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்கன்றது இதுல நமக்கு தெரியுது. அவர்கள் மகிமைகள் பண்ண மாட்டாங்க. அவங்க செஞ்சது நமக்கு மகிமையாக தோணும். ஆனா இந்த சில்லற மகிமைகள் எந்த குருவும் பண்ண மாட்டார். இப்போ பாபா சரித்திரத்திலேயே குஷா பாபு என்ன பண்ணாரு, எங்க இருந்தோ இந்த சாக்லேட்ஸ் இது எல்லாமே கொண்டு கொடுக்கும்பொழுது ஒருத்தர் அந்த சாக்லேட் வரல, சரி எந்த கம்பெனி அப்படின்னு எல்லாம் செக் பண்ணி இவர் விமர்சனம் பண்ணுவார். அவரை தண்டிக்கணும்னு சொல்லிட்டு இவர் வருவார். ஆனா பாபா என்ன சொல்லுவாரு, அந்த விஷயங்களை விட்டுரு. ஏன்னா மத்தவன் உழைச்சி செஞ்சது அது நீ திருத்தனமா கொண்டு இன்னொருத்தர் கொடுக்கறது மகிமையெல்லாம் கிடையாது, விட்டுருன்னு பாபாவும் சொல்றாரு. உண்மையான குருக்கு அது அழகல்ல. அவையா அந்த குரு எப்படி இருப்பாரு, இந்த ஸ்ரீ குரு என்ன சொன்னார், நான் கம்மி பண்ணிடுவேன், நான் குறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லல. உனக்கு சரியான மருந்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு தான் சொல்றாரு. இத ஸ்ரீகுரு ஆத்மஹத்யா தற்கொலை மகா பாவம் என்று ஏன் சொன்னாரு, அந்த பிராமணனுக்கு மட்டும் சொன்னாரான்னு சொன்னா எல்லாருக்கும் தான், நம்ம எல்லாருக்கும் தான் சொல்றாரு. அவர் மூலமாக எல்லாருக்கும் சொல்றாங்க. ஒரு விஷயத்த புரிதலோட புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது நம்ம விஷயம் திருப்பி அந்த விஷயத்த செய்யாம இருப்போம். அது எந்த ஒரு விஷயமும். இப்ப அடுத்தது நாம் அடுத்த வார சத்சங்கத்துல நம்ம பார்க்கலாம் சாயந்தேவரை பத்தி. எது வேணாலும் புரிய வச்சு செய்யறவர் தான் சத்குரு. மகிமைகள் பண்ண மாட்டாரு. இதுக்கு அதை சிந்திக்க சொல்றாரு. இத்தனை விஷயங்கள் அவருக்கு சொல்லிட்டு அந்த உணவு கொடுத்துட்டு சிந்திக்க சொல்றாரு. நமக்குள்ள ஆலோசனைய தூண்டி விடுறாரு. ஏன் யோசிக்கலன்னா மனிதனுக்கு மற்ற உயிரினங்களுக்கு இருக்கிற வேறுபாடு மறைஞ்சிடும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். குரு என்றால் யாரும் மகிமை செய்கிறவர் கிடையாது அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். இது மந்திரம் சொல்லி இது ஜெபிச்சா இல்ல இங்க போனா அது நடக்கும் அப்படின்னு சொல்றவங்க குரு கிடையாது. உண்மையான சத்குரு யாருன்னா நமக்குள்ள சாத்வீக பாவனைகளை எண்ணங்களை தூண்டுபவர் தான் உண்மையான குரு. இந்த சிச்சுவேஷன் பாபா சரித்திரத்திலயும் இருக்கு. இந்த தற்கொலை பத்தி எல்லா மகான்களும் ஒன்றாக தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காரு, டெண்டுல்கர் என்ற ஒருத்தர் வருவாரு, தற்கொலை பண்ணிக்கணும், அட்லீஸ்ட் ஷிரடியில என் உயிர் விட்டாலாச்சு அடுத்த பிரிவு எனக்கு நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல வர்றாரு. அவர் கையில யாரோ ஒரு புக்கு கொடுத்துட்டு போறாரு. அக்கல்கோட்டை சுவாமி சரித்திரம். அது திறந்து பார்த்தா அக்கல்கோட்டை சுவாமி தன்னுடைய பக்தனுக்கு சொல்றாரு, தற்கொலை மகாபாவம் பண்ணிக்க கூடாதுன்னு கிணத்துல விதிச்சவரை காப்பாத்திட்டு போயிடுவாரு சுவாமி. அந்த கட்டம் உங்களுக்கு வருது புக்கு திறந்த உடனே. இவரு பாபாவை பார்க்க போகும்போது நீ அக்கல்கோட்டை சுவாமி சொந்தே செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னா மெசேஜ் இந்த பஞ்சபூதங்களால் வச்சே சுவாமி நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த மெசேஜ் நம்ம ரைட் டைம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நடந்துக்கணும். சரி, அப்ப சுவாமி என்ன சொல்றாரு, நாம் செய்யற கர்மைகளை, கர்ம அப்படின்னு சொன்னா டூயிங் வெர்ப் ஆர்கான், அது ஒர்க். நம்ம செய்த கர்மா அப்படின்னு சொன்னா நம்ம செஞ்ச வேலைக்கான பலன். அந்த கர்ம பலன் நீ என்னைக்குமே தவிக்க முடியாது. ஷிரடியில போனா அடுத்த பிரிவு நல்லா பறிக்கும் அப்படித்தானே எண்ணினார் அவரு. அப்புறம் என்ன சொல்றாங்க, நம்ம லோன் வாங்குறோம், அது கட்டல, ஏதோ ஒரு கஷ்டம் லோன் கட்டல, வட்டிக்கு 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 போட்டுட்டு போயிட்டே இருக்குமே தவிர கம்மி பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ கடவுள் உனக்கு இந்த தேகத்தை கொடுத்தாரு, அதை நீ பயன்படுத்திக்கணும், நல்வழியில பயன்படுத்திக்கணும், அழிக்க கூடாது. அழிக்கிட்டா அவருடைய சாசனம் அது.
அவர் நிர்ணயித்த காலம் வரைக்கும் இது வாழ வேண்டும் என்றது அவருடைய சாசனம். அது தாண்ட மாதிரி கணக்கு வந்துடும். என்ன சொல்றாருங்க கடவுள்? உனக்கு இந்த தேகத்தை கொடுத்த எதுக்காக? இந்த சமுதாயத்துக்கு முன்னால முடிஞ்ச நல்லது செய்யறதுக்காக இந்த நான் தேகத்தை நான் கொடுத்துட்டேன். நீ அது நல்வழியா பயன்படுத்தலைன்னா பிறகு அவர் வாக்குக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கு? சோ அப்ப என்ன பண்ணுவாரு? அதுக்கான பெனாலிட்டி வந்துதான் தீரும். இப்போ நல்ல யோசனை வந்ததுன்னா நம்ம மனசு எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்கும். தீய யோசனை வந்ததுன்னா நம்ம மனம் எப்படி இருக்கும்? நரகமாக தோணும். அவ்வளவு எதுக்கு? ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம எல்லாரும் உட்காந்து டிவி பாக்குறோம், ஒரு சீரியலோ ஏதோ ஒண்ணு பாக்குறோம். அதுல ஒரு நல்ல சுச்சுவேஷன் வந்ததுன்னா எல்லாரும் ஹாப்பியா பார்ப்போம். இந்த வில்லன் கேரக்டர் வந்துச்சுன்னா எல்லாருடைய மனம் எப்படியா இருக்கும்? அந்த காலத்துல எங்க பாட்டி எல்லாம் பார்க்கணுமே, ஐயோ படுபாவி இந்த மாதிரி அடிக்கிறானே, அப்படி பண்றானே, அந்த அம்மா கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கே அடிவல் விடுற மாதிரி. அப்ப இந்த கஷ்டம், அந்த நேரத்துல அந்த கஷ்டம், இதே ஒரு நல்ல பாட்டு, அதுக்கு அடுத்தது ஒரு மெலடி ஆரம்பிச்சிருவாங்க. உடனே முகத்துல அப்ப ஒரு சந்தோஷம் ஆள ஆரம்பிச்சிருவோம், தெரியாமலேயே உட்கார்ந்த இடத்துலயே. அப்போ அந்த மனம் அதனுடைய பாவனைகளுக்கு ஏத்த மாதிரிதான் நாம் நடந்து கொள்ளும் பொழுது அது தூய்மையாக வச்சுக்கிட்டா இந்த வேகத்தால நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்யலாம். அதனால எப்பவுமே நல்ல விஷயங்களா யோசிங்க. ஏன் நடந்து போனா நெகட்டிவ் விஷயங்களை ஏன் நம்ம திங்க் பண்ணணும்? இத்தனை உயிரினங்களுக்கு வராத ஒரு தேகம் நமக்கு வந்திருக்குது இல்ல. மானுட பிரிவு உன்னதமானதுன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்கல்ல. இருக்கும்போது ஆனந்தமாக வச்சுக்கோ. ஏன்னா ஆனந்தமாக இருக்கிற மனசுல நல்ல நல்ல விஷயங்கள் தோணும், நல்ல நல்ல புரிதல்கள் வரும், புதிய புதிய விஷயங்களை இன்னும் புதிதான ஒரு கோணத்துல புரிஞ்சுக்கிறதுக்கான திறமை கிடைக்கும். நெகட்டிவ் யூஸ் பண்ண என்ன ஆகும்? உடம்பு இன்னும் சோர்வடையுமே தவிர ஒண்ணுமே ஆகாது. அதுதான் என்ன சொல்றாங்க, ஒரு நல்ல வேலையை ஆரம்பி. அப்படி நீ இந்த தேகம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் இப்போ இருக்கிற பாவம் பிளஸ் நீ தற்கொலை பண்ணி இந்த தேகத்தை அழிச்சல்ல, உனது கிடையாத இந்த ப்ராப்பர்ட்டியை நீ அழிச்சிட்டல்ல, அதுக்கான ஒரு பெனாலிட்டி விழுந்து அடுத்த பிரிவில இதை விட கஷ்டத்தை நீ அனுபவிப்ப. இது இப்போ அகல்கோட்டை சுவாமி சரித்திரத்துல இல்ல பாபா சரித்திரத்துல ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னு மாஸ்டர் கொடுத்த விளக்கம் இது. தெரிஞ்சுக்கிட்டு போம்ல. இப்ப நம்ம சமையல் பண்றோம், இன்னைக்கு உப்பு கம்மியா இருக்கு, அடுத்த வாட்டி பண்ணும்போது இன்னொரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ ஜாஸ்தியா போடுவோம், டேஸ்ட் பண்ணி அது சரி செய்வோம். அந்த மாதிரிதான் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளால திருத்த முடியும். வாழ்க்கையில தோல்வி என்றது வரதான் செய்யும். தோல்வின்றது என்னது? நம்ம வெற்றிக்கான முதல் படியாக எண்ண வேண்டும். அப்படியே நீர்த்து விடக்கூடாது, நம்ம எண்ணங்கள் நீர்த்து விடக்கூடாது, நம்ம பலவீனம் ஆகக்கூடாது எங்கேயுமே. ஃபெயில் என்ன அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் சொன்னாரு. அதுதான் தோல்வி என்றது வெற்றிக்கான ஒரு பவுண்டேஷன் தான் அப்படின்னுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஊக்குவித்துக்க வேண்டும். மொத்தம் யாரோ வருவாங்க யாரோ சொல்லுவாங்க இல்லை, இந்த மாதிரி சிறுத்தைங்களை படிச்சுட்டு இருந்தாலும் நல்ல விஷயங்களை கேட்டுட்டு இருந்தாலும் போதும். எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கறதுக்கு தானே. இந்த சத்சங்கம் என்றதே ஃபர்ஸ்ட் நம்மளுடைய யோசனைய நல்ல விதமாக மாத்துறதுக்கு தான். ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஒரு நெகட்டிவா அதை பாசிட்டிவா நம்மளால ஆக்க முடியாதா என்ன? ஒரு கண்ணுல ஜஸ்ட் இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் பாக்குற மாதிரி தெரியும், அந்த மாதிரி ஒரு கண்ணுல பிரச்சனை இருக்கிற ஒரு பெண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண் இருந்தா அதிருஷ்டம், அது நெகட்டிவ் தான். அதுக்கு பக்கத்துல அதிருஷ்டம்ன்ட்டு ஒரு வார்த்தையை வச்சு பாசிட்டிவா, யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பொண்ணு, அது ரொம்ப அதிருஷ்டம், நீ வேணா கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக? அந்த பொண்ணு நம்ம மாதிரி தானே, அவளுக்கும் நல்லா வாழணும்ன்ற ஆசை இருக்கும் தானே. அதனால அதுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயத்த ஆட் பண்ணிடுறாங்க. அது பாசிட்டிவா போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம் வாழ்க்கையில அதுக்கான பொருள் என்ன, ஏன் இது இங்க இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். வாழ்க்கையை எவ்விதமாக வாழ வேண்டும் அப்படின்னா ராமாயணம், பாகவதம், மகாபாரதம்
பைபிள், குரான், இல்ல எது வேணாலும் ஆகலாம். பார்த்தா மனிதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தான் இது யூஸ் ஆகுது. அந்த டெவலப்மெண்ட் தான் அதை சொல்லி கொடுக்குது நமக்கு. எந்த ஒரு லீலை எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ராமாயணத்துல பார்க்கலாம். சீதாதேவி கோடு இடுவர், லக்ஷ்மணர் தாண்டிடுவாங்க, அவ்வளவு கஷ்டம் வருது. நமக்கும் சில கோட்ஸ் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. தர்மம், அதர்மம், சத்தியம், அசத்தியம், நல்லது, கெட்டது, தேவை இருக்கிறது, தேவை இல்லாதது, இது இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற நமக்கும் சில கோட்ஸ் இருக்கு. அது தாண்டும் போதுதான் நம்ம கஷ்டத்தை வாங்கி வச்சுக்கிறோமே தவிர தானா எதுவுமே வர்றதில்லை. அந்த லிமிட்ஸை தாண்டும் போது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தாண்டும் போதுதான் மனிதனுக்கு கஷ்டங்கள் வருதுன்றது நாம் பார்த்துக்கணும். இப்போ ராமாயணத்துல மாயலேடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தங்கத்துல இருக்குமா? அந்த மானு எப்படி இருக்கும் தங்கத்துல? அது மாயை. இந்த உலகம் ஃபுல்லா மாயை என்ற போர்வையால அப்படியே இருக்கு, போர்வை போட்டு இருக்கு. அந்த உண்மையை தெரியணும்னா மகான்களின் போதனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த போதனைகளை ஞாபகம் வச்சுக்கணும். அது ஞாபகம் இருந்தா என்ன ஆகும்? துக்கம் வந்ததுன்னா அப்படியே நடுங்க மாட்டோம். ஆனந்தம் வந்துச்சுன்னா ஆஹா அப்படின்னு சொல்லி குதிக்க மாட்டோம். இது நாம் நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி ஒரு கேம், இப்போ செஸ் ஆடுறோம், அவங்க வராங்க, செஸ்ல எதிரி அப்படின்னு நினைச்சிட்டு ஆப்போசிட்ல உட்காருவாங்க. அந்த இது எல்லாமே இன்னும் நீ பான் அடிக்கிறியா, நான் கிங் அடிக்கிறேன், கியூன் அடிக்கிறேன், இப்படிதான் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா கேம் முடிச்சதுக்கு அப்புறமா ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அகைன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மாதிரிதான் இந்த வாழ்க்கையில கூட வெற்றி தோல்வியும் அதே மாதிரிதான். அப்படி ஏற்பட்ட விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்குற குரு சாய்நாதர். ஒருத்தவங்க துவேஷிக்கிறாங்களா, நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்? மொத்தவங்க பொறாமப்படுறாங்களா, அதை எப்படி நீ தாண்டி வரணும்? உனக்குள்ள இருக்கிற அந்த துவேஷத்தை, பொறாமையை நீ எப்படி விடணும்? இது எல்லாமே சொல்லி கொடுக்கறது சமர்த்த சத்குரு சாய்நாதர். பாபா சரித்திரம் நம்ம எல்லாருமே பாராயணம் பண்ணிருக்கிறோம். அதுல ஏதாவது ஒரு லீலை இல்ல ஒரு கோட்ஸ் அவரது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா இந்த வேதங்கள், உபனிஷத்கள் இது எல்லாமே நம்ம லைஃப் மேனுவல்ஸ் தான். ஏதாவது ஒரு திங் வாங்கணும்னா அது எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு புக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த மேனுவல், அந்த மாதிரிதான் இது எல்லாமே. இது எல்லாமே படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்ல. பர்ஃபெக்டான பொருள் சொல்றவங்களும் மிக அரிது. பாபா எளிதாக சொல்லியிருக்கிறாரு, அது இன்னும் எளிமையாக்கி மாஸ்டர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதுக்காக? இப்ப தற்கொலை எண்ணம் எதுக்கு வருது? வாழ்க்கைய நரகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வருது. இந்த ஸ்வர்க்கம் நரகம் அப்படின்றது எங்க இருக்கு? ஆகாயத்துல இருக்கா? மரணத்துக்கு பிறகு ஸ்வர்க்க வாழ்க்கை என்ன இருக்க போகுது யாருக்கு தெரியும்? நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிய போறது அடுத்த ஸ்வர்க்கம் அங்க எங்க இருக்கு? என் மக்கள் இல்ல, என் தாய் தகப்பன் இல்ல, என் கணவன் இல்ல, என் பசங்க இல்ல, என்ன நான் தனிமையா அங்க போய் ஸ்வர்க்கத்துல ஆண்ட போறேன்? ஸ்வர்க்கம் நரக்கம் என்றது அங்க இல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலேயே ஸ்வர்க்கம் என்றது இருக்கு. அதை நரக்கமாக்கி கொன்றது நாம தான். அவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லணும் எல்லாருமே. நாம தான் நம்மளுடைய செயல்களால தான் வீடு ஸ்வர்க்கமாகவும் மாறுகிறது. நம்மளுடைய தவறுகளாக நரகமாகவும் மாறுகிறது. அந்த ரெண்டுமே வீட்டுக்குள்ளதான் இருக்கு, நம்ம வெளியில இருந்தா வருது. நம்ம கிரியேட் பண்ற சிச்சுவேஷன்ஸால வருது, நம் செய்கின்ற சில தவறுகளால வருது, நம்மளுடைய யோசனைகளால வருது. இது எல்லாமே திருத்துபவர் சத்குரு. ஆகையால் இந்த யுகத்துக்கு, இந்த காலத்துக்கு பாபா அவதரிச்சார். எதுக்காக? அவருக்கு ஒரு குலம், மதம், ஜாதி அந்த வேறுபாடு இல்ல. அவரை முஸ்லிம்னு சொன்னாரு, அந்த முஸ்லீம் ஆக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க, எல்லாமே பண்றாங்க. அது கடவுள்ன்றதுக்கு அது எதுவுமே இல்லை. அது சொல்றதுதான் சாய்நாதர் விதமாக அவதரித்தார். அந்த மாதிரி இந்த குரு சரித்திரத்திலையும் ஒருத்தருடைய வயிற்று வலி, அதுக்காக
தற்கொலை பண்ண போறாங்க. உடனே அவரை காப்பாத்தியாச்சு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, சுவாமி உங்களுடைய அனுகிரகத்தினால் என் வலி போயிடுச்சு, எல்லாமே உங்களுடைய மகிமைதான், உங்களுடைய தரிசனத்தினால எங்க பித்ருக்களே மேன்மையை அடைஞ்சிட்டாரு அவங்க இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன சொல்றாரு அவரு, மாயையால நீங்க சாதாரண மனிதனாக தோன்றினாலும் நீங்கள் சாட்சாத் பக்தர்களை மேன்மை அடைய செய்ததற்கு அவதரித்த பகவத் ஸ்வரூபிகள் தான் அப்படின்னு சொல்லி அவரு புகழ்றார். இங்க பாருங்க, மாயையால மனிதனாக நீங்க தோன்றீங்க அப்படின்னு சொல்றார். எதனால? நாம எல்லாரும் மாயையில தான் இருக்கிறோம். நானும் எனது, நீயும் உனதென்ற எண்ணம் இருக்கிறவருக்கும் அது மாயை தான். அந்த மாயை போனதுக்கு அப்புறமா அவர் மகான் மாதிரி தோன்றுகிறார். இப்போ பாபா, இப்போ எதுக்கு இது சொல்றோம்னா, பாபா சரித்திரத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா நமக்கு புரியும். நம்ம எல்லாரும் சினிமா பார்த்திருக்கிறோம், எல்லாம் படிச்சிருக்கிறோம். அதுல சாந்த் பாட்டில் அவருடைய குதிரை தொலைஞ்சு போயிடும். பாபா அந்த குதிரையை கண்டுபிடிச்சிட்டு கொடுப்பாரு. அங்க சாந்த் பாட்டில் என்ன பண்ணாரு, இவருடைய மகான், இவருடைய குரு அப்படின்றவர் அவர் நினைச்சு பார்க்கல. இவருக்கு ஏதோ மகிமை உண்டு அப்படின்னுதான் எண்ணினாரு. பாருங்க, அவருடைய மகான், அவருடைய குரு நினைச்சிருந்த உடனே சீடன் ஆயிருப்பாரு. அப்படி இல்லாம இது இப்படி நினைச்சிட்டு உடனே என்ன பண்ணாரு, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாரு, எல்லாரையும் கூப்பிட்டாரு. எங்க வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கிறாரு, அவரு ஒரு மகிமை பெற்ற ஒரு மனிதன், எல்லாரும் வாங்க ஆசீர்வாதம் வாங்குங்க, இந்த மாதிரி என் தொலைஞ்சு போன குதிரையை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு, இப்படித்தான் சொன்னாரு சாந்த் பாட்டில். இங்க சாந்த் பாட்டில்னா நாம எல்லாரும் தான், நான் அது பண்ணேன், எனக்கு இது கிடைச்சது, நான் இதை வேண்டின்னு போனேன், பாபா கோயில்ல இது கொடுத்தாங்க, அதனால எனக்கு அது அப்படிதான் நம்ம அதுதான் பண்றோம் நாம எல்லாரும். அவருடைய சத்குருவாக அவருடைய வாக்கியம் நம் வாழ்க்கையை மாற்றும் என்ற எண்ணத்தோடு நாம் சேவிக்கிறதில்லை. எல்லாருக்கும் அவ்வளவுதான், கடவுள்னா இது கொடுத்தா கடவுள் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்கு, அதுதான் வச்சிருக்கிறோம். கடவுள் மேல ஒரு புரிதல் இல்ல, அதாவது சத்குரு அப்படின்றவங்க மேல புரிதல் இல்ல நமக்கு. கடவுள் என்ற ஒரு சைத்தன்யம், பகவத் ஸ்வரூபம் தான் குருவாக அவதரிக்கும், அதுல உருவங்கள் இல்லை அப்படின்றதுதான் மாயை. இல்லை என்றது தெரிஞ்சுக்கிட்டா மாயை இல்லை. அப்ப அவர் மனிதனாக தோன்றுவார். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் மாயை இருக்கு. அதாவது இந்த ஜாண்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிரீனிஷா தெரியும், அந்த மாதிரி நமக்கும். அதனால மகான்கள் வந்தாலும் அவங்கள பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவோம். வெங்கடேஷ் சுவாமி எத்தனை பேர் சொல்லல, பாபாவும் அப்படியே ஓடிட்டே இருந்தா பாபாவை எத்தனை பேர் சொல்லல. நமக்கு பைத்தியம் இருக்கிறதுனால அவங்க பைத்தியம் இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். அவங்களுடைய இப்ப நமக்கு எல்லாரும் மாயை நீங்கி நம்ம கடவுளை வணங்குறோமான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நிறைய பேர் ஆசையாலேயோ, நம்ம எல்லாரும் இன்க்ளூடிங் மீ, ஆசையாலேயோ இல்ல பயத்தினாலேயோ தான் கடவுளை கும்பிட ஆரம்பிக்கிறோம் முதல்ல. அதுக்கப்புறமா சொல்றதுனால இவர்கிட்ட போனா சீக்கிரம் நடந்தோம், அங்க இந்த மாதிரி விலைக்கேத்தனா இது நடக்கும். இன்னைக்கும் நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் உண்டு. அது எல்லாமே நமக்கு விவேக்கிறார் மாஸ்டர். அவதாரங்கள் எதுக்காக வர்றாங்க, துஷ்ட சிக்ஷனை பண்றதுக்கு வர்றாங்க. இப்போ ராமரோ கிருஷ்ணரோ அவதரித்தா எல்லாரையும் வதம் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா மனுஷனால யாரும் இல்லையே. அப்படி வந்தா இந்த மானுட ஜாதியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்குரு ரூபமாக நம்மளுடைய மனசை வெட்டுறாரு. திருத்த வேண்டிய மனசதான், அதுல இருக்கிற அசுரிய பாவனைகள் தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனதை சீர்திருத்துவதற்காக சத்குரு அவதரித்து வந்திருக்கிறார். மனிதன் தானாக மாறணும்னு நினைச்சா மட்டும்தான் அது அவருக்கான அனுபவம் பெற்றாதான் மாறுவான், இல்லைன்னா மாற மாட்டான். இப்போ பெரம்பூர்ல திருட்டே நடக்காதுங்கன்னு பெருமையா சொல்லிட்ட, அங்க ஒவ்வொரு தெருக்கும் சிசிடிவி கேமரா வச்சா நடக்காது. அந்த சிசிடிவி கேமரா இல்லாமல் திருட்டு நடக்காமல் இருந்தா கிரேட். அப்படி இல்லாம யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பது பெருமை கிடையாது. அதுக்காகதான் விவேகானந்தர் வார்த்தை சொல்லுவாரு, பிளட்ஜ்ல ஃபுல்லா வேண்டாம்,
இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி தான் வரும். இது என்னோட தாய்நாடு. இவங்க எல்லாருமே சகோதரர்கள், ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள். அவங்க எல்லாரும் ஒரே வயிற்றில் பிறந்தவங்களுக்கு எண்ணம் வந்தா மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாதுன்ற எண்ணம் நமக்கும் ஆட்டோமேட்டிக்கா வரும். பாபா என்ன சொன்னார் இந்த விஷயத்த? யாருக்கு யாரு எதிரி? எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நினைச்சா யாரு நம்ம துவேஷிப்போம்? யாரையும் நம்ம ஹிம்சை பண்ணுவோம்? யாரை பார்த்து பொறாமப்படுவோம்? இருக்காது. பகவானுடைய தன்மை என்றது என்ன? அன்பு, அதாவது காதல், கருணை, கைண்ட்னஸ். இந்த ரெண்டும் எங்க இருக்குமோ அங்க கடவுள் குடியிருப்பார். இது இப்போ அந்த தன்மைக்கு எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த கடலை மாவு, சர்க்கரை, நெய் இதை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட்ஸ் செஞ்சாலும் எல்லாருக்கும் ஸ்வீட், எல்லா ஐட்டம்ஸ்க்கும் ஸ்வீட்ன்ற ஒரு பேர் தான். எல்லாமே சாப்பிட்டா மதுரமாக தான் இருக்கும். அந்த மதுர பதார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் சாயின் தன்மை, பாபாவின் குணம். அதைதான் எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றதுதான் பாபாவுடைய நோக்கம். எது? காதலும் கருணையும், கைண்ட்னஸ். இதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படின்றது பாபாவுடைய தன்மை. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் அவர் அவதரித்தார். ஆகையால் தான் என்ன சொன்னாரு? படத்துக்கிட்ட நைவேத்தியம் வச்சா நான் போனேன். இப்ப என்ன சொல்லுவாரு? பாபு. அவன் நைவேத்தியமே வைக்கல அப்படின்னு சொல்லல, பாபுன்னு சொல்லுவாரு. அத சகோதரனே அப்படின்னு சொல்றாரு. பெண்களை மாயி, அம்மான்னு கூப்பிடுறாரு. இது பழகினாலே போதுமே, தானா வரும் இல்ல? நம்மளை பார்த்து அடுத்த ஜெனரேஷனாச்சும் தானா வரும் இல்ல? நம்ம டேய் போடா போடா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவோம். ஆனா பைபிள்ல ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காங்க, நீ உதவாக்கற அப்படின்னு திட்டுனா கூட பாவம் வருமா. இதுவே வெங்கடேஷ் சுவாமி சொல்றாரு, டேய் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அவன் மேல பாவம் கணக்கு எழுதுவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம அதை ஜஸ்ட் சாதாரண ஒரு விஷயமா பார்ப்போம். இங்க பாருங்க, இது கெட்ட வார்த்தை கூட கிடையாது. ஜஸ்ட் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற வார்த்தைக்கும் பாவம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மத்தவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும்? நம்ம பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்? அந்த தீய எண்ணங்களை. ஏன்னா தீய எண்ணம்னு நம்ம வேற லெவலுக்கு போயிடுவோம். ஆனா இங்க ஜீசஸ் சொன்னதோ வெங்கடேஸ்வரன் சொன்னதோ பார்த்தோன்னா சின்ன சின்ன விஷயங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதை விடுங்க போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவே அசுரி குணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எது அசுரி குணம்? மற்றவங்களை காயப்படுத்திட்டு ரசிப்பதுதான் அசுரி குணம். நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற எண்ணம், இது நல்லதில்ல. ஜென்ரலா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வர்ற தாட் நெகட்டிவ் தாட் தான் இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டுல புதுசா ஒரு கல்யாணம் நடந்திருக்கும். ஒரு வாரம் அந்த பொண்ணு இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கும். அதுக்குள்ள எனக்கு கிளம்பிட்டா, என்ன சண்டையா? நெகட்டிவா பார்க்கும். ஐயோ அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா மேல கவலை வந்துச்சோ என்னமோ, அதனால பார்க்க போயிருக்கா அப்படின்ற எண்ணம் வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாத்திரு. நம்ம நினைக்கிறதுனால அவங்களுக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. நம்ம மைண்ட் தான் தீய குணங்கள், தீய யோசனைகளுக்கு பழக்கப்படுது. அதை மாத்திக்கிட்டா போதும்னு சொல்றாரு பாபா. இல்ல ஏன்னா சின்ன சின்னது இந்த வெக்கைக்கோள் அப்படி பிடிச்சா போயிடும், அது புல்லு மாதிரி. ஆனா அது சேர்த்து ஒரு கயிறாச்சுன்னா யானையை கூட அதுல கட்டி போடலாம். நம்மளுடைய நற்குணங்களை அந்த மாதிரி வளர்த்துக்கணும். இந்த மாயை நீங்கினதுக்கு அப்புறமா தான் மனிதனுக்கு ஒரு குரு பகவத் ஸ்வரூபியாக தோன்றுகிறார். அந்த மாய்க்காக தான் இதெல்லாம் நம்ம சொன்னோம். டாபிக் டைவர்ட் ஆகல. எப்போ பகவத் ஸ்வரூபியாக தோன்றாங்களோ இந்த படைப்பு அனைத்துமே பகவத் ஸ்வரூபமாக தான் தோன்றும். ஏன்னா பாபா சொல்லியிருக்கிறாரு, நீ பாக்குறது எல்லாமே சேர்த்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சரித்திரத்துல நாம் படிச்சிருக்கிறோம். இந்த பொருளை இந்த இடம்னு சொன்னாரா? இல்ல, நீ பார்ப்பதானே சேர்ந்து நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தெரிஞ்சுக்காத வரைக்கும் நாம எல்லாரும் மாயையில இருக்கிற மாதிரிதான். அது தெரிஞ்சதுக்கா மாயை நீங்கிற மாதிரிதான். இந்த மாயை நீங்கின உடனே பகவத் ஸ்வரூபியாக தோன்றாரு. அவர் சொல்றது பாருங்க, நான் மட்டும் இல்ல, என்னோட முன்னோர்களும்
முக்தி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. முன்னோர்களையும் முக்தி அடைஞ்சிட்டாங்க இவருடைய தரிசனத்தினால. அப்ப அவளுடைய மனம் எந்த அளவுக்கு அமைதியும் ஆனந்தத்தையும் பெற்றிருக்கும். அது தர்ம வழியில நம்மள நடத்துவதற்காக சத்குரு அவதரிப்பார். அவர் அந்த மாயை நீங்கினதுக்கு அப்புறமா அவருக்குள்ள இருக்கிற அந்த தெய்வத்துவம் நமக்கு தெரியும். இது நாம் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். அந்த குரு மகிமை இந்த வேதங்களுக்கே கிடைக்காதாம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் வேண்டாம், அது தவறுன்னு சொல்றாங்க. ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கணும்னு என்ன ஆகும்? ஒண்ணு அவருடைய உடம்பு ரீதியால மனசு ரீதியால கஷ்டம் வந்தா, இல்ல மத்தவங்களால துன்பம் வரும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் வருது. அந்த தோல்விகள் பெரிதல்ல, தோல்வியும் வெற்றியும் சகஜமா போற விஷயங்கள் தான். அதுக்காக உன்னை நீ ஹிம்சிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தையால அவரை காப்பாத்தினாரு ஸ்ரீகுரு. இந்த மாதிரி குரு நம்மளை சீர்திருத்துவதற்காகத்தான் வந்தாரு. அது ஞாபகம் வச்சுக்கிட்டு பாபாவின் சரித்திரத்துல இல்ல குரு சரித்திரத்துல ஒரு வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம் வாழ்க்கையை நாம் லீட் பண்ணாலே போதும். ஃபுல்லா குரு ஸ்வரூபமாகவே தெரியும். பிராக்டிஸ் பண்ணணும், பண்ண வரும். வராதுன்னு ஒண்ணுமே கிடையாதுல்ல. மனிதனால முடியாதுன்றதே ஒண்ணுமே இல்லைல்ல. மிருகங்களோட மிருகமாக தான் காட்டுல வாழ்ந்திருக்கிறான், இன்னைக்கு ஸ்பேஸ்ல வாழ்றான். அவ்வளவு டெவலப்மெண்ட், அவ்வளவு சாதிக்க முடிஞ்ச மனிதனுக்கும் பகவானையும் ஈஸியாக காண முடியும். எப்போ நம் மனம் அன்பும் கருணையும் நிறைஞ்சு எல்லாரையும் நேசிக்கும் பொழுது இது சாத்தியம். இந்த குரு சரித்திரத்துல சொல்றாங்க, இந்த பூமியெல்லாம் ஒரு பேப்பராக மாறினா, இருக்கிற மரத்தை எல்லாமே எழுதுகோலாக மாற்றினால், சமுத்திரத்துல இருக்கிற நீர் எல்லாமே இன்காக மாற்றினாலும் எல்லாமே தீர்ந்து போயிடுமா ஒரு மகிமை எழுத எழுத எழுத. அந்த மகிமையை விவரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பக்த கபீர் சொல்லியிருக்கிறார். இது எதுக்காக அப்படின்னா, ஸ்ரீகுரு சொல்லியிருக்கிறாரு ஒரு 2 வார்த்தையில. பாபா சரித்திரத்துல அதுக்கான விளக்கமும் கொடுத்திருக்கிறாரு. அது நமக்கு புரியுற மாதிரி மாஸ்டர் எவ்வளவு எளிமையாக சொல்லியிருக்கிறார். படிப்பறிவு இல்ல, வேதங்களோ உபனிஷத்துல எதுலுமே படிக்கல நமக்கு. அவரு அதுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஜூஸ் ஆக்கி கொடுக்கிறார் நமக்கு. அது ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் சொல்ற அந்த வழியில நாம எல்லாரும் செல்லணும்னு சொல்லிட்டு தந்தையிடம் பிரார்த்தித்துக் கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.